நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் அதுல பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தினமும் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அதில் நாம் பார்க்கிறோம், மனோவா பிள்ளை இல்லாது இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த பிள்ளை நீ இப்படியாக எனக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனோவா ஆண்டவருடைய சமூகத்துல பார்த்து கேட்கிறார். என்னன்னு சொல்லி கேட்கிறார் தெரியுங்களா? உங்க நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லுகிறார். அவர் அதிசயமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் என்னன்னு சொல்லி கேட்டா, அவர் அதிசயமானவர் என்கிற ஒரு நாமம் உண்டு. அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறது. அப்போ தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நீ செய்த அதிசயங்கள் என்னென்னு சொல்லி என்னால் முடிந்த வரைக்கும் நான் பார்க்க வேண்டும். என் கண்களை திறந்தருளும் சொல்லி தாவீது கேட்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, என் குடும்பத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நான் அந்த அதிசயத்தை குறித்து யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், யோபுடைய வாழ்க்கையில நான் அநேக அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறேன், அதை பற்றி பேசுன்னு சொன்னார். அதை பற்றி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது ஆண்டவருடைய அதிசயம் எப்படிப்பட்டது? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். நான் பூமி அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் யோபுனுடைய பாடுகள் முடிந்த உடனே ஆண்டவர் யோபு பார்த்து கேள்வி கேட்கிறார். என்னன்னு சொல்லி கேட்கிறாரு, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தினல்ல, நான் பூமிக்கு இந்தந்த இடத்துல கல் வச்சனல்ல, அடிக்கல் நாட்டினல்ல, அப்பொழுது நீ எங்கிருந்த அதை அதிவாளியான நீ எனக்கு சொல் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். முதலாவது ஆண்டவர் எப்படி சொல்லி கேட்கிறார் பாருங்களேன். அவர் உருவாக்கினதை குறித்து அவர் அதிசயங்களை விவரிக்கிறார் யோபுவிடத்தில். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை உருவாக்க அவர் முடியும். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உருவாக்குற அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஒரு இல்லாத காரியத்திலிருந்து அவர் உருவாக்க அவரால் முடியும். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால்தான் முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் உருவாக்குகிற அதிசயத்தை செய்கிறார். நீங்க சொன்னா, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, நான் வெறுமையான பாத்திரமா இருக்கிறேங்க, என் வாழ்க்கையில எல்லாரும் அற்பமா என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, இல்ல மகனே, உன்னை உருவாக்குகிற தேவன் நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிற நான் தேவன் நான் இருக்கிறேன், உனக்காக அற்புதத்தை நான் உருவாக்குவேன், உனக்காக அதிசயத்தை நான் என் வாழ்க்கையில் உருவாக்குவேன். நான் உருவாக்குகிற தேவன், நான் உருவாக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்று சொல்லி அவர் பெயர் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒண்ணுமே இல்லாட்டி கூட அவர் நினைத்தால் உருவாக்க முடியும். பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் கொள்ளை அடிக்கிறவனா இருக்கிற வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் திருடன், திருடவும் அழிக்கவும்
கொல்லவும் வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் இயேசுவோ அதை உருவாக்குகிறவராயிருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் உருவாக்க ஆண்டவரால் முடியும். நீங்க சொல்லலாம், எல்லாரும் என்ன தூக்கி வீசுறாங்க, எல்லா இடத்திலும் நான் தூக்கி வீசப்படுறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, உன்னை உருவாக்க என்னால முடியும். உன்னை உருவாக்கி மறுபடியுமாய் நிலைநிறுத்த என்னால் முடியும். அவர் உருவாக்குகிற அதிசயத்தை உடைய தேவன். அவர் உருவாக்குகிற அதிசயத்தை உடையபடியால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை நான் உருவாக்குவேன், உன்னை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது ஆண்டவருடைய அதிசயம் என்ன தெரியுமா? அவர் உருவாக்குகிற அதிசயம். இரண்டாவது அதிசயம் எப்படிப்பட்டது? யோபு 38ஆம் அதிகாரம் 8, 10, 11 வசனங்கள். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? அடுத்ததாக இரண்டாவது ஆண்டவர் செஞ்ச அதிசயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தண்ணீரை தண்ணீர் உருவாக்குன உடனே தண்ணீர் என்ன செய்யுது? புரண்டு வருகிறது. புரண்டு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு எல்லை கோடை வச்சு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எல்லை கோடு வைக்கிறார். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்க போராட்டங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை உயர்த்தி உங்கள் எல்லைகளை விரிவாக்கி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற அதிசயத்தை செய்கிறார். அதனாலதான் இரண்டாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறாரு? எல்லைகளை குறிக்கிற அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். முதலாவது நான் சொன்ன அவர் உருவாக்குகிற தெய்வம். இரண்டாவது அவர் எல்லை கோடுகளை வைத்து ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில சொல்லலாம், எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனையை பாக்குறேங்க, நான் எங்கு போனாலும் பிரச்சனை பாக்குறேங்க, நான் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு எல்லை உண்டு, உங்களுடைய கடன் பாரங்களுக்கு ஒரு எல்லை உண்டு, உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு எல்லை உண்டு, என்னுடைய நிந்தனைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த நிந்தனைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுக்கு எல்லை கோடு வைத்த தேவன் நான் இன்றைக்கும் வாழ்க்கையில உன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் எல்லை கோடு வைக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார்? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்கள். நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதவிற்கு போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அதுல ரெண்டு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறார். மூன்றாவது ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறார், அவர் போஷிக்கிற அதிசயத்தை செய்கிறார். சிங்கக்குட்டிகள் வேட்டையாடிட்டு அது வரும் பொழுது, அது பசியா இருக்கும் பொழுது, அதை நான் போஷிக்கிறேன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா என்று சொல்லி கேட்கிறார். அடுத்தது அதில் நாம் பார்க்கிறோம், காக்கா நாம பார்த்திருக்கிறோம். இந்த காகம் என்ன செய்யும்? எல்லா இடங்களிலும் அலைந்து திரியும். அந்த காகத்தை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட உணவளிக்கிற அதிசயத்தை நாம பார்க்கிறோம். ஒரு சிங்கத்துக்கும் ஒரு காக்கத்துக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறான்னு சொன்னா, உங்களுக்கு ஆண்டவர் உணவளிக்க மாட்டாரா? உங்கள் ஆண்டவர் போஷிச்சு நடத்த மாட்டாரா? அநேக நேரங்கள் நம்ம காகத்தை பார்க்கும்போது என்ன நினைப்போம்? இந்த காக்கை என்ன செய்யுது? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போகுதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த காகத்தை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் ஆகாரத்தை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு காகத்தை போஷிப்பான்னு சொன்னா உங்களையே ஆண்டவர் போஷித்து நடத்த முடியாது. உங்க சூழ்நிலை என்னன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிற. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில ஒரு வருமானமும் இல்லை, ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை போஷித்து நடத்துகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன்ல, உன்னை ஒவ்வொரு நாளும் இது நாள் வரைக்கும் போஷித்து வழி நடத்துகிறேன்ல, உன்னை ஒவ்வொரு நாளும் நான் போஷித்து பாதுகாக்கிறேன்ல, இதுவரைக்கும் நான் உன்னை போஷித்து பாதுகாத்த எபினேசராய் இனிமேலும் நான் உன்னை போஷித்து பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் போஷிப்பதில் அவர் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறார்? யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்.
அந்த வார்த்தையில பாக்குறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார், மின்னலின் ஒளிகளை தன்னுடைய கரைக்குள் மூடி, இந்த இடத்திற்கு இந்த இடத்துல நீ போய் மின்னல் விழு என்று சொல்லி கர்த்தர் கட்டளை இடுகிறார் என்று சொல்லி பார்க்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க, ஆண்டவர் மின்னலை கூட என்ன செய்கிறார், வழி நடத்துகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லலாம், நான் சரியான பாதையில போக என்ன வழி நடத்த யாருமே இல்லைங்க, நான் சரியாய் போக என்ன வழி நடத்துறதுக்கு ஒருவருமே இல்லைங்கன்னு சொல்ல இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மின்னலை வழி நடத்துறேன்னா உன் வாழ்க்கையை நான் வழி நடத்த மாட்டேனா, மின்னல் இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த இடத்துல மின்னல் வர வேண்டும் என்று சொல்லி மின்னலுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன்னா உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்ய மாட்டேனா. இன்னும் நீங்க யோபு புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேகம் என்ன செய்கிறது, அது அலைந்து திரிகிறது. அதே போலத்தான் கர்த்தர் அநேக நேரங்களில எந்த இடத்திற்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எந்த இடத்துல சித்தமோ அந்த இடத்துல கர்த்தர் மழையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வழி நடத்துகிற தேவன் நான், உன்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் நான். ஆகவே நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும்படிக்கா நீ ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உன்னை நான் வழி நடத்துவேன், ஒவ்வொரு நிமிடமும் உன்னை வழி நடத்துவேன். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்த முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்த முடியும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை உயர்த்த கர்த்தரால் முடியும். அதனால்தான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை காண பண்ணுவேன், உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் அதிசயத்தை காண பண்ணுகிறவனா இருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவர் முதலாவது உருவாக்குகிற அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது எல்லைகளை குறிக்கிற அதிசயம், மூன்றாவது போஷிக்கிற அதிசயம், நான்காவது வழி நடத்துகிற அதிசயம். இந்த 4 அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும்படிக்காய் விரும்புகிறார். கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் அதிசயங்களை காணும்படிக்காக ஆண்டவரே நீர் கண்களை திறக்கும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற தேவன் தாமே ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் எது செய்தாலும் அதிசயம் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்க. ஒன்றுமில்லாத நிலைமையில் உருவாக்க என் தேவனால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய எல்லைகளை ஆண்டவரே நீர் விரிவாக்கும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டங்களுக்கு ஒரு எல்லைக்குரிய வைங்கப்பா, பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லைக்குரிய வைங்கப்பா. நீர்தாமே எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, வேலை இல்லாத கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் தாமே ஆண்டவரே, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படிக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். நீர் அப்படி வழி நடத்துகிற அன்புக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.